ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வைக்க போகிறோம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வேவிச்ச முட்டை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 4 புதினா தழை, தக்காளியும் ஒரு 3 தக்காளி 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: தேங்காய், சோம்பு கொஞ்சம், அடுத்து வந்து கசகசா. இவ்வளோதான். இது மட்டும்தான் அரைச்சி ஊற்றிடணும். குழம்பு தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கிறது போட்டு வதக்கணும். வதங்கிடுச்சு. தக்காளி பேஸ்ட் ஊற்றுறோம். சும்மா ஒரு 4 கல் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தக்காளி வணங்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. அது கூட வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி போட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தான் எல்லா பொருளையும் யூஸ் பண்ணணும். மஞ்சள்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கறி மசாலா, மல்லித்தூள், வீட்டு மல்லித்தூள் நான் இதிலே போட்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றணும். ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது தான் முட்டையை நம்ம கட் பண்ணி போடணும். நல்லா கொதிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் முட்டையை கீறி விட்டு போடணும். இப்படி கீறி 4 பக்கமும் கீறி விட்டு போடுங்க. அவ்வளோதான். 4 பக்கமும் கீறி விட்டு போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வந்து கொதியும். அடுத்து ஒரு பச்சை முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். பச்சை முட்டை உடச்சி ஊற்றினா பிடிக்குன்றவங்க உடச்சி ஊற்றிக்கணும். இது 2 நிமிஷத்துக்கு கிளறக்கூடாது. கிளறினீங்கன்னா முட்டை உடஞ்சிடும். உடச்சி ஊற்றின முட்டை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு அதுக்கப்புறம் கிளறி இறக்கி வச்சுருங்க. முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த மிளகாத்தூள் போடுறது மட்டும் கட் ஆகிடுச்சிங்க. கறி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் போட்டுக்கிறோம். வேறு ஒன்றும் போடலை. பாருங்கள், உடச்சி ஊற்றின முட்டை பாருங்கள். குழம்பு ரெடி. முட்டை குழம்பு ரெடி.